குடிக்கலாம் குடிக்கலாம். ஓகேன்பா, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ரொட்டேட்டர் ஒரு வயல் ஓட்டி அதை வந்து சோளக்கட்டுக்கு பார் ஓட்டணும். இன்றைக்கி அதுதான் வேலை. ஏற்கனவே அதை ஓட்டிருக்கிறோம், இன்றைக்கி அதை தான் ஓட்ட போகிறோம். வண்டியெல்லாம் ஒரு குட்டை புழுதி. கோமதி வந்து கழட்டி விடுப்பா. ஏரியாவில் 4 நாள் மழை இல்லை, இதுதான் மானை ஒரு மாதிரி இருக்குது. சப்போஸ் மழை இது வருமானு தெரியல. சரி, ஒரு 2 வயல் தான் ஓட்டி சோளத்தை வேலைக்கு வந்தால் வேலை கழிச்சு விடணும். சொல்லுங்கண்ணா, வரணும். இன்னும் வரல, நானே வரேன். இருங்க, மாடிக்கிறேன். அந்த பாலெல்லாம் இன்னும் லூஸ் ஆகாதனால ஓவர் டைட்டு ப்ரோ. இன்னும் கொஞ்சம் தள்ளி விட்டு கழட்டு. சொல்ல மாட்டேன், மாட்டிக்கிது. ரொட்டேட்டர் வேறு கத்தி காலி ஆயிடுச்சு. கத்தி வேறு மாற்றி அவரை சூழ்நிலை மாட்டி விட போக முடியும். மழை வேறு வர மாதிரி இருக்குது. மாட்டிட்டு கிளம்பியாச்சு. ஒருத்தரே கழட்டி மாற்ற ஆளுங்க இருந்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப பாவம் ப்ரோ. எப்படி சொல்கிறேன்னா, ஒரு ஆள் மாட்டி விடும் போதே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவங்களே கழிச்சு விட்டு, நிறைய நண்பர்கள் அவங்களே கழிச்சு விட்டு அவங்களே மாட்டிட்டு போகிறீங்களா எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்களாம் நிலமையெல்லாம் நினச்சி பார்த்தா வச்சுக்காங்க, ரொம்ப பாவம். வீட்டுக்காரம்மா காலையில் 10 இடம் கழிச்சு விட்டாங்க குழந்தைய. கடுப்பாயிட்டாங்க. எத்தனை இடம் தான் ஒரு நாள் கழிச்சு விட்றது அப்படிங்கிறாங்க. அதுதான் அவங்க கேட்குறது வாசமான கேள்வி தான். இதோ ஒவ்வொருத்தையுங்க அதுங்களே கழிச்சு விட்டு மாட்டுவீங்க. நீங்கள்லாம் ரொம்ப பெரிய விஷயம் தான் ப்ரோ. கிளம்பி கழிச்சு விட்டு சூப்பராக விட்டு திரும்பி மாட்டங்காட்டி எவ்வளோ கஷ்டம். நேற்று இது ஓட்டி போட்டோம், 2 மணி நேரம் 10 நிமிஷம் சும்மா ஓட்டி போட்டது, எதுவும் விதைக்கலை. இப்போ அங்கே கீழே விதைச்சிருக்கிறேன். இப்போ அங்கே இதுதான் போகிறோம். ஆட்டுக்குட்டி எல்லாம் கசா போடுற வேண்டியதான். அன்றைக்கி 2 வயல் ஓட்டிதாச்சும், இப்போ 2 வயல். சோளத்தட்டு எங்கள் ஏரியாவில் கொஞ்சம் ரேட்டு நல்லா வந்து எடுத்துட்டு ப்ரோ. இப்போ வர வர சோளத்தட்டு விற்கிறதில்ல.
ரேட்டு ஊருக்கு ரேட்டு இந்த வயலில் தான் வேச்சிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அதுக்கு இப்படியே இறங்கிக்குவோம். இது வேச்சாச்சா வேறு உள்ள கம்பெனி இருக்குது. கலப்பு ஓட்டணும் அதுக்கு அப்படியே ரொட்டேட்டரை பொறுத்தவரையிலும் மட்டமாக இருக்கணும். இப்போ பாருங்கள் உள்ள கம்பி இருக்குது, வெளியே ஃபுல்லாக நீட்டு காணும். ரொம்பவும் பின்னாடி கமந்தாலும் பிரச்சனை, ரொம்பவும் முன்னாடி கமந்தாலும் பிரச்சனை. மட்டமாக இருந்ததுன்னா ஓரளவு கரெக்டாக இருக்கும். தோசை இன்ச்சுகளை போடாத இல்லையே பாருங்களேன். இதில் போட்டோம்னா அடிக்கடிக்க ஹைட்ரோலிக்கில் கம்ப்ளைண்ட் வரும் ப்ரோ. இந்த ஓட்டையை போடக்கூடாது, இதில் தான் போடணும். இதில் ஒரு பெட் ஒன்று ரெடி பண்ணும் ப்ரோ. அதுக்கு இன்னும் டைமே கிடைக்கல. ஒவ்வொன்றா ரெடி பண்ணி ஒரு வேலை செஞ்சால் 9 வேலை வருது. நம்ம என்ன பண்ணுறது? க்ளோஸ் செகண்டு பாஞ்சாயிருக்கு. சரியா 4 மணிக்கு எடுத்துக்கிறோம். ஒரு 1.5 மணி நேரம் ஓடுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஒரு நேரத்தில் கத்தி சுத்தமாக காலியாகிடுச்சு ப்ரோ. ஏதோ ஓட்டி போட்ட காடுங்கிறதுனால வேலைக்கு ஆகுது. இல்லைன்னா வச்சு போகிற காடாக இருந்தால் இந்தளவுக்கு பீச்சிங்கே வராது. ஏற்கனவே ஓட்டி போட்டார். அப்புறம் நேற்று போட்ட வீடியோவில் வந்து நிறைய நண்பர்களை வந்து சொல்லியிருந்தீங்க ப்ரோ 1800 தான் ப்ரோ வெளியில் வாங்கினா. அதுதான் தெரியாத கொஞ்சம் அவசரப்பட்டல. கம்பெனி டிஸ்க்குன்னு வாங்கினேன் ப்ரோ. அதுலேயும் என்னென்னா ஒரு டிஸ்க்கு லைட்டாக இப்படி பெண்ட் அடிச்சு ஓடுது. நம்ம பார்த்துக்க என்ன லட்சத்தில் இருக்குது. நான் வெளியில் வாங்கினா பெண்டு வந்துடும் சொல்லி தான் கம்பெனியில் வாங்கினேன். அதுவும் வந்து பெண்டு அடிச்சு ஓடினா மனசு எவ்வளோ கஷ்டப்படும் நீங்களே நினச்சி பாருங்க. இந்த வயலில் அந்த வயலில் ஓட்டணும். இதை ஓடிதான் இது வரலாம் சொன்ன பாட்டி இதெல்லாம் நேரு பிடிச்சது. புதுசாக சொன்னால் தான் வேலை. ஓகே ஒரு வழியாக அஜித்தும் வந்துட்டான். இன்னும் ஓட்டியே முடியல. அதுக்காட்டி அடுத்த வண்டி வந்துச்சு தெரியுதா. இன்னும் கீழே உசுரோடு இருக்குது. மழை வராது சரி. மழை வரலாம் வேலை பார்ப்போம். வீட்டுக்கு வச்சுட்டு ஒரு சேரம் அந்த ஒரு பட்டம் ஜோளம் வைக்காதானே ஓட்டிட்டு வச்சுக்கிது. அடுத்த பட்டம் என்ன பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு தீவனத்தையும் இதுக்கு நிதியும் போட்டு விடும். அப்புறம் பேசிக்கலாம். தீவனத்தை பேசிங்கன்னா ஓரம் பட்டுக்கு வச்சுங்க பிடிச்சாந்து நறுக்கி சுற்றி ஒன்றுன்னா ஆடு விட்டிங்களா? சுற்றி ஆட்டு தெரிஞ்சுட்டீங்க. எதுக்கு அருவாள்லாம் பையில் வந்துருக்குது? அப்படி தான் இருக்கும். ஓகேன்பா. அவன் அஜித்து வந்துட்டான். காலையிலேருந்து என்ன பொழப்பு போட்டிருக்கிறான்னா 1.5 மணி நேரம் கட்டுறப்பார் ஓட்டிருக்கிறான். நான் 7 மணி நேரம் ஆம்பு கலப்பு ஓட்டிட்டு ரொட்டேட்டர் ஓட்டுறதுக்கு வந்துட்டேன். காலையிலேருந்து கட்டுறப்பார் ஓட்டுறனுங்கிற பேரில் நான் கூட ஏதோ ஒரு 2-3 மணி நேரம் ஓட்டுவேன்னு பார்த்தா வெறும் 1.5 மணி நேரம் ஓட்டிகிட்டு வந்துட்டான். இந்த 1.5 மணி நேரத்தை ஓட்டி என்ன பண்ணுறது நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். கத்தி வேறு ஒண்டை போகவும் அப்படியே மேலாப்பில் கறந்துக்கிட்டு தான் வருது. ரொம்ப கணக்குக்கு ஒரு 2 இன்ச்சு ஆழம் மட்டுமே இறங்குது. அதிகமாகலாம் இறங்கலை. இன்னும் 2 சைட்டு ஓட்டிட்டு நல்ல பையனாக வந்து கத்தி ஒரு செட்டு எடுத்து மாற்றிட வேண்டியதான். அதுங்காட்டி ரொட்டேட்டரில் வேறு இருந்தாலும் ஆயில் ஃபீல்டில் வேறு போயிட்டு எடுக்குது. ஆயில் ஒழுகுது, அந்த பக்கம் ஆயில் ஒழுகுது. இதெல்லாம் கழட்டி ஒரே மட்டாப் மேய்ஞ்சி விட்டா வேலை முடிஞ்சிடும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஓகே நம்ம இன்னைக்கு கொஞ்சம் கமெண்ட்டை பார்த்துருவோமா? ஏதாச்சும் கமெண்ட்டு நிறைய கமெண்ட் இருக்குது. ஏதோ ஒரு 5 கமெண்ட் படிப்போம்.
ஜெகதீப் வீடியோ சூப்பர் அண்ணா. அண்டு நீங்களாம் பெயிண்ட் பண்ணுங்க அண்ணா. ஒயரிங் வீடியோ, ஆடியோ டெஸ்டிங் வீடியோ கிளியரானா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. போடமா கண்டிப்பாக பண்ணுறேன் ப்ரோ. அண்ணா நீங்கள் எந்த ஊர்? கார்த்தி சேலம் ப்ரோ. அடுத்து யார்? அண்ணா என்ன மோகன் பொங்கண்ணா ப்ரோ. 21 மாடல் 575 சர்பஞ்சி என்ன ரேட்டுக்கு போகும்? வண்டி குட் கண்டிஷன் 3500 மணி நேரம். என்ன 21 மாடல் ஒரு 5.25 கொடுக்கலாம் ப்ரோ. அவ்வளோ தான் ஒருத்தர், அதுக்கு நல்லா இல்லை. 575 அவ்வளோ தான் போட்டுறாலாம். அடுத்தது விஷ்ணு ராகதா கிருஷ்ணன் 4232 1850 ரூபா தான் ப்ரோ டிவி ஸ்விட்ச்சு. அது வேணால் நிறைய பேர் அதை தான் சொல்கிறீங்க. அடுத்தது எஃப்எஃப்கே ரங்கசாமி அண்ணா. சில்வர் ப்ளே பட்டனுக்கு அப்ளை பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன் ப்ரோ. வந்துட்டால் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். அடுத்து ராஜேஸ்வரன் ஹாய் ப்ரோ. நியூ 585 வண்டி டயர் சைஸ் 13 இல்லை ப்ரோ 14 சைஸு. ஃப்ரெண்டு வந்து 9க்கு என்னமோ சம்திங். அடுத்தது உங்கள் நம்பர் கொடுங்க. நம்ம நம்பர் பாருங்கள் ப்ரோ, வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனே இருக்குது, அதை பார்த்து கூப்பிடுங்க. அடுத்தது கிங் டெய்லி வீடியோ போடுங்க. உங்கள் வீடியோ தான் எனக்கு என்டர்டெயின்மெண்ட்டு. அடப்பாவீங்களா. அடுத்தது 0 ரொட்டேட்டர் யூஸ் மகேந்திரா 580 650 PS. எந்த வண்டி மைலேஜ் டிஃப்ரெண்ட் நல்லா ப்ரோ? இதில் எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன் ப்ரோ. நோவோ சீரிஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதோட 100 மில்லி டீசல் சேர்த்தி தான். இது வந்து 100 மில்லி டீசல் கம்மி. இது ஆல்ரவுண்டர் மல்டி பர்பஸ்ஸு. அது கொஞ்சம் இந்த சின்ன வயல்லாம் கட்டிங்கு டர்னிங்லாம் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அடுத்து விஸ்வா நந்தினி பெரியசாமி அண்ணா 9 அண்ணா வீடியோ சூப்பர்னா அஜித் டிரைவர் ஊருக்கு காமெடி பண்ணிட்டுருக்கிறாரு. அடுத்து சரி அண்ணா உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்கன்னா எப்படி ப்ரோ? டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்ம நம்பர் இருக்குது ப்ரோ, கூப்பிடுங்க. சஞ்சீவ் பிரணவ் ப்ரோ 605 9 கலப்பு வீடியோ போடுங்க. போடலாம் ப்ரோ. அது கட்டப்பார் கழிச்சு விட்டு வாட்டி போடுறேன், ஓகேவா? அடுத்தது அலங்காயம் எப்போ ப்ரோ வரீங்க? வர மாதிரி தெரியல ப்ரோ. அடுத்தது ஒப்பிட்டா பிருத்திவிராஜ் ப்ரோ. ஸ்ப்ரிங் கலப்பை 900, 5 கலப்பைக்கு 1000, 7 கலப்பைக்கு 1000, ரொட்டேட்டருக்கு 1100. திண்டுக்கல் ப்ரோ. டீசல் 98 ரூபா. என்ன ப்ரோ சத்தியமாக சொல்லுங்கள், உங்களுக்கெல்லாம் கட்டுப்படி ஆகுதா? எதை பொழப்பு ஓட்டுறீங்களா அதை சொல்லுங்கள் முதல்ல. இப்படி ஓட்டினா என்ன ப்ரோ மீதி ஆகும்? வர்றதுக்கும் செலவு தான் சரியாக இருக்கும். அடுத்தது சக்தின்னு ஒரு நண்பர் கேட்டிருக்கிறாரு ப்ரோ. குரூப்பாக குக்கிங் வீடியோ போடுங்க. ஓகே ப்ரோ, ட்ரை பண்ணுறேன். அடுத்தது சக்தி நியூ கோலன் 3230 ஷெடியூல் ரிவ்யூ போடுங்க. நம்ம ஓட்டத்தில் இல்லை ப்ரோ, இருந்தால் கண்டிப்பாக அதை போடுறேன், ஓகேவா? அடுத்தது டீசல் மைலேஜ் எவ்வளோ ப்ரோ? மணிக்கு 4 லிட்டர் போகுது ப்ரோ. எந்த வண்டி கேட்குறீங்க? 585 மணிக்கு 4 லிட்டர் ப்ரோ ரொட்டேட்டருக்கு. அடுத்தது வேலூர் ட்ரேஸ் நோவா 50 HP 4.25 to 5 லட்சம் எடுக்கலாம். கரெக்டாக தான் ரேட் தான் சொல்கிறீங்க ப்ரோ. ஆனால் வந்து சொல்கிறத பார்த்தா ஊருக்கு ரேட்டு சொல்கிறாங்க. அடுத்து தனுஷ். அடுத்தது ஜாண்டியர் 1 மணி நேரத்துக்கு 5 லிட்ரு 50 ஓவர் ஹீட்டு. அந்த வண்டியில் அதுதான் ப்ரோ பிரச்சனை. மித்தபடிக்கெலாம் வண்டியெல்லாம் குறை சொல்லக்கூடியது. அந்த வண்டியில் அதுதான் பிரச்சனை ப்ரோ. ஓன் யூஸுக்கு 475 4 ரேட் செட் ஆகும். எடுக்கிறீங்க பைசான் போய் எடுத்துக்காங்க ப்ரோ, எல்லாத்துக்கும் செட் ஆகும். ஆல்ரவுண்டர் தான் ஒரு நண்பரே கமெண்ட் பண்ணிக்கிறாரு ஆனந்தன்னு. நீங்கள் 475 எடுத்துட்டிங்கன்னா நாளைக்கு விற்கிறதா கூட யாரும் அவ்வளோ திடீர்னு வந்து வாங்க மாட்டாங்க. அடுத்து சேர் ஓட்டும்போது பழைய பெரிய டிஸ்கை போட்டுக்கோங்க. அதுதான் ப்ரோ ஐடியா பண்ணலான்னுக்கிறேன். அது எதனாலன்னா இத்தனை நாள் அதை போன வருஷம் அதிகமாக வந்து டோ பண்ணுமா, அதுலேயே புட்டுக்கிட்டு போயிடுச்சு ப்ரோ. அடுத்தது நிவேத்யா 4618 ப்ரோ. ஏன் ஆடியோ பீஸ் போகிற ப்ரோ? ஆடியோ ஒவ்வொரு இடத்துல இப்போலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து ஆடியோ பீஸே போக தேவையில்ல, புக்கை வந்து பண்ணி கொடுத்துருவாங்க, வேலை முடிஞ்சிடும். இப்போ எங்கள் ஆடியோ பொறுத்தவரையிலும் கம்பல்சரி ஆடியோவில் வண்டி சப்மிட் பண்ணுங்கிறாங்க. அதனால் போக வேண்டிய சூழ்நிலை ப்ரோ. அடுத்து சக்தி ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் குக்கிங் வீடியோ போடலாம் ப்ரோ. எல்லாம் சேர்த்து 6 போட்டுடுறோம். அடுத்தது ரதி சார்த்தி
பெரிய சாமி ப்ரோ. ஓல்டு 585 4 wheel drive தான், இல்லை கட்டர் பார் போடலாம்ல ப்ரோ? ப்ரோ கட்டர் பார் போடலாம் ப்ரோ, அதில் பெட்டு ரொம்ப வீக்காக இருக்குது ப்ரோ, அதனால தான் வந்து அதில் போடுறதுக்கே பயமாகுது. அடுத்தது எஸ்கே கிரிவியூ ப்ரோ. கட்டர் பார் ஓட்டும்போது மட்டும் பேக் சைட் சீட்டில் ஒரு நாள் ஜில்லி போட்டு ஒரு வெயிட் பாக்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க, அப்புறம் பேக் வீல் கிரீப்பாக இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் ப்ரோ. அதில் என்ன ஒரு ட்விஸ்ட்டுன்னா, பேக்கில் வெயிட் போட்டு எல்லாம் பண்ணிக்கலாம், ஆனால் திடீர்னு ரொட்டேட்டர் ஓட்டணும், கட்டர் பார் கழட்டி விடணும் அப்படின்னா அது எவனால் அவர் ப்ரோ கழட்டி வைக்கிறது ப்ரோ? ஏற்கனவே இதெல்லாம் கழட்டி வைக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகுது, அதையும் கழட்டி வைக்கணும்னா இன்னும் 4 மணி நேரம்லாம் சேர்த்தி ஆகும். அதெல்லாம் சுத்தமாக காஞ்சி போச்சு, கட்டன்னு அடிச்சுட்டு ஓடி இருக்குது. அடுத்தது அபினவ் ப்ரோ. நார்மல் 585 கட்டர் பார் ஓட்டி பாருங்கள். அதெல்லாம் பெட்டே மாட்டணும் ப்ரோ, பெட்டை ஆல்ட்ரு பண்ணுறதுக்கு காசு ஆகும் ப்ரோ, அதனால தான் கம்முன்னு இருக்கிறோம். அடுத்தது நாராயணசாமி. ஹவு மெனி டிராக்டர்ஸ் அண்ட் ஜேசி டு யூஸ் ப்ரோ? நம்மகிட்ட என்ன ப்ரோ 3 2 5 ட்ரக்கு ஒரு ஜேசி தான் ப்ரோ இருக்குது, அதிகமாக இல்லை. அடுத்தது விஷ்ணுவதன் 26 செடில் கீர்லாம் நியூ ஹாலண்டு வந்து 10 வருஷம் ஆச்சு ப்ரோ. ஜே நாட் அது ஒரு நிறைய பேர் கேட்குறீங்க ப்ரோ, ஏன் வந்து மகேந்திராவிலே இருக்கிறீங்க, ஜாண்டியை ட்ரை பண்ணல, நியூ ஹாலண்டில் ட்ரை பண்ணல, ஒபோட்டை ட்ரை பண்ணல? இது மகேந்திரா வந்து நமக்கு எல்லா ஜாமானமும் ஓரளவுக்கு தெரியும், எல்லாமே ஸ்பேர்ஸ் இருக்குது. ஆனால் வந்து நிறைய 2-3 கம்பெனி வண்டியை அரேஞ்ச் பண்ணோம்னு வச்சுக்காங்க, அந்தந்த வண்டிக்கு தனித்தனியாக ஸ்பேர்ஸ் வாங்கி வைக்கணும் ப்ரோ. இந்த செல்லையை தான் ஒரே வண்டியாக இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இடத்துல இருக்கிறேன், ஓகேவா? அடுத்தது சிங்கிள் கிளச்சு 575 பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் ப்ரோ இந்த வாழைக்கட்டைக்கு. அதெல்லாம் 575 சிங்கிள் கிளச்சு செமையாக இருக்கும் ப்ரோ. ஹலோ, அப்புறம் அந்த வாழைக்கட்டை ஓட்டணும்ல, அதுக்கு மணிக்கு எவ்வளோ ப்ரோ வாங்குறதுன்னு கேட்டிருந்தேன். அதுக்கு ஒரு நண்பர் சொல்லிக்கிறது செல்லதுரைன்னு, மணிக்கு 2500 ரூபா வரலாம் வாங்கலாம் ப்ரோன்னு. எங்கள் ஏரியாவில் எங்கள் ப்ரோ அவ்வளோ கொடுக்க போகிறாங்க. பிரவீன்குமார் ப்ரோ. இப்படி வண்டியை கதற ஓட்டி சிரமப்படுத்தி டீசல் தேய்மானம் கூட கட்டுப்படி ஆகாது. அது வேணா உண்மை தான், லோடிங்கெலாம் அப்படி தான். அடுத்தது தனுஷ் ப்ரோ. நோ ப்ரோ, மை ஏரியா சைடு ஓன்லி எம்எஃப் டிராக்டர். சூப்பர் நண்பா. அடுத்தது தனுஷ் 585 கட்டர் பார் போட்டிருக்கலாம் ப்ரோ, அது பெட்டு செட் ஆகலை ப்ரோ, அதுதான் பிரச்சனை. அடுத்து ரத்தீஸ்வரி பெரியசாமி ப்ரோ. பாரத் பெலர் ஃபுல் மெஷின்கம் பற்றி ஒரு வீடியோ போட்டலாம் ப்ரோ. அடுத்தது ரங்கசாமி 1057 கோயம்புத்தூரில் இருக்கிற தாராபுரம் மாண்ணா. இல்லை தம்பி, இங்கே கோயம்புத்தூரில் இங்கே ஒரு தாராபுரம் இருக்குது நம்ம ஏரியா பக்கத்துலேயே. சிலர் வாழை மரம் ஓட்டுறதுக்கு சீட்டை கத்தி போடணும் ப்ரோ, அப்போ தான் வாழை மரம் ரிலீஸ் ஆகும். என்ன கத்தி போடணும்? சேடை கத்தி, சீட்டை கத்தி, சி டைப் கத்தியா? ஓகே. அடுத்து டிராக்டர் ப்ரைஸ்னு ஒருத்தர் வருகிற பாரதினா அந்த 50-45 ப்ரோ. அது அவன் உண்மையே சொல்ல மாட்டேங்கிறான் ப்ரோ, சொன்னால் தான் ப்ரோ சொல்கிறதுக்கு. அடுத்தது வாழை ஓட்டுறதுக்கெலாம் வந்து கிரீப்பரில் ஓட்டினோம்னா மேக்ஸிமம் எவ்வளோ ஓடும்னா ஒரு ஏக்கரா 6 to 7 மணி நேரம் ஓடுமாம் ப்ரோ. இது அப்பா 585 நான் எடுத்தது வந்து ஆன் ரோடு ப்ரைஸ் வந்து 970. இப்போ வந்து அதெல்லாம் ரேட்டு ஏறி 10 ரூபாய்க்கு வந்துருச்சு எடுக்குது ப்ரோ. அப்புறம் அவ்வளோதான். எல்லாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் எல்லாமே பண்ணுறீங்க. கம்பு கொஞ்சம் வேறங்க, யார் கிருஷ்ணான்னு சொல்லிக்கிறாரு, நம்ம காடு ஓட்டும் போது சொல்லிக்கிறாரு. 4 வருஷம் ஆயிடுச்சு ப்ரோ. நம்மளுக்கு அண்ணன் தம்பி ப்ராப்ளம் வந்து 4 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ தான் திரும்பியும் ஓட்டி வேலை முடிஞ்சிருக்குது. எங்கள் வீட்டுக்கார அம்மா வேறு ஆட்டுக்குட்டி வளர்த்துறாங்களாம், அதனால் ஆட்டுக்குட்டிக்கு தீவனம் இதெல்லாம் கொஞ்சம் போடணும். அதெல்லாம் போட்டால் தான் ஆட்டுக்குட்டி வாங்கி கொடுக்கறதுக்கு. அது அவங்க ஒரு பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டோம், சும்மா இருக்கிறாங்க. தம்பியும் ஸ்கூலுக்கு போயிடுறான், காலையில் 8-8:30 போனால் சாயந்தரம் 4:30 மணிக்கு தான் வரான். ஸோ அதனால் போர் அடிக்குதான். அதனால் வந்து எனக்கு ஆட்டுக்குட்டி வாங்கி கொடுங்க, நான் சும்மா இருக்கிறது பொழுதுனைக்கும் பார்த்துக்கிறேன் அப்படிங்குது.
சரி வேறு வேலையில் வாங்கி கொடுப்போம், பார்த்துக்கிட்டோம். நான் வேலைக்கு போகுது அவ்வளோதான் ப்ரோ. 3/4 வயல் வந்துருச்சு. நெட்டில் ஓட்டினா காடு வந்து படன்னு முடியுது ப்ரோ. குறுக்கு பிடிச்சி ஓட்டினா தான் டைம் ஊரு விட்ட டைம் ஆகுது. நெட்டில் ஓட்டினா என்ன ஸ்பீடாக டைம் இழுக்குது பாரு. இந்த வெயில் அந்த ஒரு சின்ன பெட்டு வந்து 1/2 மணி நேரம் ஓடிச்சு. இளைஞோட வெயில் இப்போ கணக்குக்கு ஒரு 40 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். இப்போ மணி என்ன 4:30. இப்போ 1/2 மணி நேரத்தில் 1/2 வயலே வந்துருச்சு. அதிகபட்சம் இன்னொரு 20 நிமிஷம் இந்த வயலே முடிச்சிடுவோம். கத்தி இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா டெப்த்து கொடுத்து நல்லா போகும் ப்ரோ. கத்தி இல்லாதனால எப்படி சொல்கிறது, அப்படியே மேலாளான சோளம் முதைக்கிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும். ஏன்னா இங்கே மேலே கற மட்டும்தானே செதுக்குது, ஆழமாகவே போகவே இல்லை. இதை ஓட்டிகிட்டு பார் ஓட்டணும். இப்போ இந்த 2 வயலுக்கும் வந்து 500 கேட்டால் 400 கொடுப்பாரு. வர டீசலில் கூட கட்டுப்படியாது. அது என்ன பண்ணுறது, இன்றைக்கி பார்க்கணும் எவ்வளோ நேரம் ஓடுது. ஒரு 400 300 போட்டு கொடுத்துட்டு இருக்கிறாரு. இந்த 2 வயலும் ஓட்டினா பார் ஓட்டுறதுக்கு எவ்வளோ நேரம் ஓடுதுன்னு பார்க்கணும். மணிக்கணக்கு போட்டு வேண்டிட்டாங்க. இந்த வேலையே ஆகாது. இவ்வளோ இந்த பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சூனி, இவ்வளோ பெரிய சூனி கவர் பண்ணிக்கிட்டு தான் இப்போ இந்த பக்கம் வரணும், வேறு வழி இல்லை. இங்கே பக்கத்தில் வேறு எல்லாம் சுற்றி நோண்டி ஒரு பக்கம் டெப்பு ரேடியோ சவுண்டு காதை பிக்குது ப்ரோ. மற்றபடி கட் ஆகிறத பற்றி பார்த்துக்கிட்டிங்கன்னா செம்மையாக கட் ஆகுது. அதெல்லாம் இந்த வண்டியில் குறைச்சலே இல்லை ப்ரோ. 4 wheel drive கட் ஆகாதுன்னு சொல்கிறாங்க ஒரு சில பேர். ஆனால் அதெல்லாம் சுத்த அப்பார்ட்மெண்ட்டை போய் அருமையாக கட் ஆகுது, அருமையாக திரும்புது, எல்லாமே நல்லா இருக்குது. நம்ம என்கிட்ட இருக்கிற நோவோட இது வந்து ஆர்பிஎம்மே ட்ராப்பேஜ் இல்லை ப்ரோ. ரோட்டேட்டருக்கு அப்படியே வெச்சா ஆர்பிஎம்மில் அப்படியே இன்ஜின் ரன் ஆகுது. என்ன அந்த வண்டியோட இது ஒரு நூல் கொஞ்சம் பொறுமையாக போகிற மாதிரி இருக்குது. ரெண்டும் ஒரு நாளைக்கு சரிசாகி வச்சு பார்த்தா தெரியும் ஸ்பீட் கண்ட்ரோல் எப்படி இருக்குதுன்னு. ஆனால் ஜாண்டியரில் இதோட இன்னும் ஸ்பீடாக போகும் ப்ரோ. நல்லாவே ஸ்பீடு, ஓவர் ஸ்பீடு போகுது. ஓகேன்பா, பார்த்துக்கிட்டீங்களா எல்லாம் ஓரளவுக்கு கம்ப்ளீட்டாக பாஸ் அவுட் பண்ணி ஆயிடுச்சு. அவ்வளோதான் கடைசி சுட்டு ஓட்டிட்டு பாறை ஓட்டிட்டா அவருக்கு வேலை முடிஞ்சிடும். நைட்டு அவ்வளோதான். ஞாயிற்றுக்கிழமையோட வேலை ஓவர். குரூட் டைம் பக்கத்தில் கடலக்காய் போட்டிருக்குறாங்க, எல்லாம் முளைச்சிக்கிட்டு இருக்குது. 5-6 நாளாக மழை இல்லாதனால கடலை செடி பல்ல கடிச்சிக்கிட்டு வந்துட்டு இருக்குது. அந்தான ஒரு பிட்டு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி சோளை வேச்சாச்சு. இந்தான இன்றைக்கி தான் பேச்சிக்கிறாரு. இவர் தட்டு வியாபாரி ப்ரோ எங்கள் ஏரியாவில். அதனால் எப்படி சொல்கிறது, இவர் இந்த ஐட்டம் எப்போ பார்த்தாலும் தட்டு எங்கள் ஏரியாவில் அதிகமாக வேச்சி விற்பாங்க, நல்லா காசு பார்ப்பாங்க. ஆனால் இந்த ஐட்டம் எப்படின்னா எல்லா பக்கமும் பச்சை தட்டு வச்சுக்கிறாங்க. யார் வேலை செய்கிறது அப்படின்னு பருத்தி போடாத நிறைய பேர் தட்டு வச்சுக்கிறாங்களா. அதனால் வந்து எங்கள் சைடு வந்து இந்த ஐட்டம் வந்து தட்டு கேட்குறதுக்கு ஆள் இல்லை, ரொம்ப டிமாண்டாக போகுது. எவ்வளோ நேரம் ஓடி இருக்குது. 4 மணிக்கு எடுத்தேன், 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. அதை ஓட்டிட்டு இன்னும் வேறு என்ன ஆகுது, அவ்வளோதான். இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்குது. போகும்போது அவனை ஓட்டிட்டு வீட்டுக்கு வாடான்னு சொல்லிட்டு போக வேண்டியதான் ப்ரோ. இதை ஓட்டிட்டு ஒருத்தவங்க ஓட்டணும், இதுதான் வேலை. நாம் பார்க்குறோமா இல்லையா, காட்டுக்காரர் நமக்கு முன்னாடி டைம் பார்க்குறாரு. வண்டியே அப்போ தான் வெளியே வருது, ஆனால் காட்டுக்காரர் நமக்கு முன்னாடி டைம் பார்க்குறாரு. அவ்வளோதான், அப்படியே நிறுத்து போதும், அப்படியே நிறுத்து. அப்படியே போய் பாரு கலப்பி அப்படியே அங்கே விட்டுறோமாப்ல. ஓகேன்பா, பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான் மொத்த வஞ்சி.
இது வரவும் வந்து இந்த சைடு வந்து பார் போடுற வேலை ரொம்ப ஈஸி. ஆளுங்க விட்டு போட தேவையில்ல, டக்குன்னு வண்டியில் போட்டுக்கிறாங்க. தலைமாடு மட்டும் எடுத்து கட்டி காட்டுக்காரரே வேலை பண்ணிக்குவார். ஆனால் காசு கேட்டால் மட்டும் எதுக்கு இவ்வளோ காசுன்னு கேட்பார். இந்த அங்கே நிற்கிறாரு பாரு, தலைப்பாக கட்டிக்கிட்டு அவர் தான். காசு ஒரு 100 ரூபா சேர்த்து கொடுனா 10 பைசா டப்பாடா அப்படின்ட்டுவார். ஆனால் இந்த பார் கலப்பைக்கு வந்து மண் காஞ்சி இருந்தால் பார் வர இதே தனிங்கண்ணா மணல் மாதிரி பிரிஞ்சு ஓடுது. அப்படியே தலை ஓரலும் கால் ஓட்டிட்டு கடைசி அந்த வாரம் வாக்கியா ஓட்டணுமா தா வாக்கியால இதுக்கு. பாரதவர் வேறு ரொம்ப மெலிஞ்சு போச்சு ப்ரோ. அதை ரெடி பண்ண முதல்ல. இது எப்படி ப்ரோ சேருங்கிறீங்க? ஒன்றும் இல்லை ப்ரோ, மேலே ஒரு ஃப்ரேமு, கீழே ஒரு தகுடு, எல்லாம் இங்கே போட்டு அவ்வளோதான். சிம்பிளாக நான் செஞ்சுட்டேன். பழைய 5 கலப்பு இருந்துச்சு நம்மக்கிட்ட. அந்த 5 கலப்பில் அப்படியே நான் பார் தகுடு செஞ்சு கலப்பை ரெடி பண்ணிட்டேன் ப்ரோ. இது ஒரு ஆள் எடுத்து கட்டுறதுன்னா இது எவ்வளோ நேரம் ஆகும்? இது எவ்வளோ சீக்கிரம் வேலை முடியுது? டிஸ்க்கு சின்ன டிஸ்க்கு போடவும் வண்டி முன்னாடி பார்த்தா கீழே இறங்கின மாதிரி இருக்குதா. ஆனால் இந்த டிஸ்க்கு தான் ப்ரோ கரெக்ட் இந்த வண்டிக்கு. இதுக்கு மேலே அந்த 750-16 வந்து அது இவன் அஜித்து கூட அதே இருந்துட்டு போகுதுன்னா இதுதான் பெஸ்ட்டு. காரணம் கட் பண்ணுறது, ஒரு சந்து பூந்தில் திரும்புறதுக்கு பிடிக்கிறதுக்கு இந்த டிஸ்க்கு தான் வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். இதோட பெரிய டிஸ்கை போட்டுக்கிட்டு ஒரு டர்னு திரும்ப ரிவேர்ஸ் விடும் போத இடிச்சிட்டு கிடக்கும். இது வேறு போட்ட மாதிரி எப்படி வேணாலும் ஓட்டிக்கலாம். என்ன வண்டி இருக்கிற கலருக்கும் டிஸ்க் இருக்கிற கலருக்கும் தான் ஆப்போசிட்டில் இருக்குது. எத்தனை பட்டம் போட்டுக்குது, அது அங்கேருந்து 20 பட்டம் வந்துட மாட்டேங்குது. இப்படியே ஓட்டிகிட்டு போய்ட்டு அந்த ஓரத்தில் ஓட்டிகிட்டு வந்து வாக்கியா வந்துடுவோன்னா வேலை முடிஞ்சு. 4:35 இறக்கணும். 4:35 35:40 5 நிமிஷத்துலேயே எங்கே வந்துட்டான் பாருங்க ப்ரோ. என்ன ஸ்பீடு! இதே ஈரக்காடாக இருந்தால் இவ்வளோ படப்படன்னு வேலையாகாது. வரக்காடாக இருக்கவும் தான் வேலை சீக்கிரம் முடியுது. வந்துட்டு போகிறது தான் ப்ரோ டீசலு. இதுலேயே வந்து இப்போ நான் வந்து தகுடு போட்டிருக்கிறேன் ப்ரோ. ஒரு சில பக்கம் வந்து டிஸ்கில் 2 டிஸ்க்கு வச்சு கரை போடுறாங்க. அது எப்படின்னு கொஞ்சம் கமெண்டில் தெரிஞ்ச சொல்லுங்கள் ப்ரோ. டிஸ்கில் கரை போடுறது எப்படின்னா அந்த டிஸ்க் என்ன ரேட்டு வருது, அது யாராச்சும் வச்சுருந்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் இந்த டிஸ்க்கு பதிலாக இந்த ஃப்ரேம் செட் பண்ணி இதுலையே அதுக்கு என்ன அட்வான்ஸ்னால் அது எவ்வளோ ஈரக்காடாக இருந்தாலும் இது மாதிரி நல்லா நீட்டாக கரை வரும். இது நம்மளுது என்னென்னா கொஞ்சம் காஞ்ச காடாக இருந்தால் கரை வர மாட்டேங்குது. இப்போ அதுதான் பிரச்சனையே. ஸோ அதனால் வந்து அது எப்படின்னு சொல்லுங்க ப்ரோ. டிஸ்க் வச்சுருந்தீங்கன்னா அது எனக்கு நம்ம குரூப்பில் கூட ஃபோட்டோ போட்டு விடுங்க, இல்லைன்னா எனக்கு தனிப்பட்ட முறையில் கூட வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஓகேவா? ஓகேன்பா. இப்போ தாவாக்கியாலுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா வச்சுக்காங்க, அந்தான கரை நல்லா வரணும்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ஓரமெல்லாம் கொஞ்சம் மண்ணாக இருக்காதுல்ல. ஸோ அதுக்கசரம் வந்து காட்டுக்காரர் மேலே ஏறி நின்றுக்குவார். அது பத்தாத இன்னும் மண் உயரமாக வேறு வெட்டி போடுவாப்புல, சரிதா? அப்படியே அந்த ஓரத்தில் வாய்க்கால் போட்டு அப்படியே பட்டமட்டமாக தண்ணி திருப்பி விட்டுக்குவாங்க. இது வரலாம் அப்படியே ஒவ்வொரு பட்டமாக பாய்ச்சிக்குவாங்க. வேலை முடிஞ்சுதா? என்ன கரை கம்மியாக வருது மண். இது இன்னும் கரைக்கு மண் வைப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா காட்டுக்கும் கரைக்கும் வந்து ரொம்ப உயரம் கம்மியாக இருக்குது. ஓகேன்பா, அவ்வளோதான். மாப்பிள்ளையும் ஓட்டி முடிச்சிட்டோம். நாங்களும் போயிட்டு வேறு வேலையை பார்க்கலாம். ஒரு வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு 1/2 மணி நேரத்தில் வேலை இருக்குது. அது போய் ஓட்டிட்டு கிளம்ப வேண்டியதான் ப்ரோ. ரேடியாக வேறு பாடிக்கிட்டே இருக்குது. அப்படியே போய் அந்த மூலையில் வெளியே இருக்கும். ஓகேன்பா, வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் அனைவரையும் சந்திக்கிறேன். பாய், டேக்கர், விஷயம்.